ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். இந்த ஓய்வு நாளில் கூட எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். இருக்கிற இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் தேவடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த வெளியில் கூட எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் கடந்து போன நாட்கள் முழுதும் நம்மளை பாதுகாத்தபடினால, கடந்து போன நேரங்கள் முழுதும் நம்மளை பாதுகாத்தபடினால, கடந்து போன நிமிடங்கள் முழுதும் நம்மளை நடத்தினபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம புதிய மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறபடினால, புதிய நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறபடினால அவருடைய வல்லமை நம்மளை நிரப்பும்படியாக, அவருடைய அபிஷேகம் நம்மளை நிரப்பும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடினால ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த ஆராதனையில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்துங்க. இதுவரைக்கும் கொடுத்த பலத்திற்காக நன்றி, இதுவரை நீங்கள் கொடுத்த சுகத்திற்காக நன்றி, இதுவரை நீங்கள் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஓ தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த தெய்வமாக இருந்தபடினால, இந்த புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை காணும்படியாக எங்களுக்கு பலன் தந்தபடினால ஆண்டவரே இந்த முதல் வாரத்தில் இந்த ஆராதனையில் கொண்டு வந்து கலந்து கொள்ளும்படியாக எங்களோடு கூட உம்முடைய கிருபை இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, எங்களோடு கூட உம்முடைய மகிமை இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா இயேசுவே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலவெளியில் எங்கள் கூடியிருக்கிற எங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள், நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் ஜீவன் கொடுத்தபடினால், ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ நல்ல தெய்வமாக இருந்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீங்கள் வாங்க, இந்த ஆராதனையில் நீங்கள் அசைவாடுங்க. இந்த ஆராதனையில் உம்முடைய மகிமை இறங்கணும், இந்த ஆராதனை உம்முடைய வல்லமை இறங்கணும். இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றுவீராக. இந்த ஆராதனையில் எங்களை அபிஷேகப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தையினால் நிரப்புவீராக, எங்கள் தடைகளை உடைப்பீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துவீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நீங்க அற்புதமாக எங்கள் தேவைகளை சந்திப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆமென் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க அன்பினாவியானவரே, தேங்க்யூ லார்ட். விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம்
என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை, இயேசுப்பா, ஒரு மகிமை இந்த இடத்தை மூடட்டும். இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை ஒரு மகிமையின் மேகம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஒரு மகிமையின் மேகம் நாங்கள் கூடியிருக்கிற இடத்தை மூடட்டும். நாங்கள் கூடியிருக்கிற இடத்தை மூடுவதாக. எங்களை உம்முடைய மகிமையின் மேகம் மூடுவதாக. ஆண்டவரே, அன்றைக்கு மோசே சீனாய் மலையில் உம்முடைய ஒரு மகிமை மூடினது என்று சொன்னது போல இந்த காலவெளியில், இந்த புதிய மாதத்தில், இந்த ஆராதனையில் வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே குடும்பத்தில் எந்த இடத்துல பார்த்து கொண்டு இருந்தாலும் ஒரு மகிமையின் மேகம் நிரப்பும்படியாக, ஒரு மகிமையின் மேகம் அவர்கள் இருக்கிற இடத்தை ஆளுகை செய்யும்படியாக இங்க கூடியிருக்கிற தேவ பிள்ளைகள் மேல, வருகிறவர்கள் மேல, வந்திருக்கிறவர்கள் மேல ஒரு மகிமையின் மேகம் நிரப்பும்படியாக, ஒரு மகிமையின் மேகம் வழி நடத்தும்படியாக, எங்களுக்கு முன் செல்லுகிற மேகம், எங்களை முன் செல்லுகிற மேகம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னது போல இந்த மாதம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாக அந்த சமூகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சமூகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நிறைவான மகிமையினால் நிரப்புங்க. உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. உம்முடைய நிறைவான சம்பூர்ண நன்மையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, சில பாடல்கள் மூலமாக பாடி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தோம். நல்ல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஒரு புதிய மாதத்தோல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னது போல நாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் சொல்லுங்க, இன்னும் அதிக அம்பே நாம் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அம்பே நம்பே நம்பே நம்பே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து இந்த காலவெளியில ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேச
எபினேசரே எபினேசரே எபினேசர் சொல்லுங்க. இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்காமே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு அம்பே அம்பே ஆராதனை அம்பே 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 ஆராதனை 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 எல்லாரும் சேர்ந்து அம்பே ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி அம்பே என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அம்பே அம்பே ஆராதனை ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி சொல்லுவோம். யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி. எங்க வாழ்க்கையில சுகம் தந்தீரே எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை அம்பே நாம்பே நாம்பே ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே எபினேச அம்பே நாம்பே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ள அல்லேலூயா மகிமரங்கட்டும். ஒரு உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் சொல்லுவோமா? ஓ எஸ் எஸ் ஆம்பே நாம்பே அல்லேலூயா ஆராதனை 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 அம்பே நாம்பே நாம்பே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை
ஆராதனை ஆராதனை என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் கேட்குதையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் கேட்குதையா எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கிறேன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கிறேன் என் நேசர் நீதான். அல்லேலூயா ஆமென். ஆண்டவரே உங்களை மாத்திரம் தான் நேசிப்பேன். என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டே நன்றி ஏசையா. உங்க ரத்தம் ரத்தத்தால் என்னை மீட்டு அம்பிடம் நன்றி ஏசையா. உந்த நண்பாலே இந்த உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே நீங்களாப்பா. எஸ் ஓ ஓ ஓ உந்த நண்பாலே இந்த உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்த நண்பாலே இந்த உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீதானையா ஆமென் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையாமே உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்பட இயேசுவே எங்க உயிர் உள்ளவரை உங்களை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்பட உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்பட உயிருள்ளவரை தான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானை. எங்க நேசர் நீங்க தான். நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் எல்லாரும் சொல்லுவோமா இந்த காலவெளியிலே என் ஆத்துமா என்னுடைய ஆத்துமா உம்மையே நினைத்து ஏங்குகிறது. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன்.
நடுராவிலும் தியானி. எப்பவுமே உங்களை தான் நினைக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் உங்களை மாத்திரம் தான் நினைக்கிறேன். இப்போ கூட உண்மை தான் நினைத்து சொல்லுகிறேன். எந்த படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். எங்க படுக்கையில உண்மைதான் நினைக்கிறேன். படுக்கையில உம்மை நினைக்கின்றேன். நடுராவிலும் தியானிக்கிறேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. ஆமென் 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 ஆமென். ஆராதனை சொல்லுவோம். அப்பா உங்களுக்கு இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாலை அம்பேன் அம்பேன் அம்பே ராப்பகலாய் அமர்ந்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரோ மறந்திருப்பே. உம்மை உம்மை துதித்து. ஓ எஸ் ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆமென் 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 ஆமென். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. இயேசுவே இயேசுவே ஆராதனை. அப்பா அப்பா ஆமென் ஆமென் ஆமென். உங்களுக்கு எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன். நடுராவிலும் தியானிக்கிறேன். சொல்லுங்க. எந்த படுக்கையிலும் உம்மை நினை. Thank you Lord. Thank you Jesus. Oh yes. Amen. Amen amen amen. நாவிலும் தியானிக்கிறேன். படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன். நடுராவிலும் தியானிக்கிறேன். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தாளிசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. ஆமென் ஆமென். எஸ் 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 எஸ். உயிருள்ளவரை உயிருள்ளவரை உமைக்காக தான். உள்ளவரை உம்மை தாளிசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிருள்ளவரை உம்மை தாளிசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. ஆமென் ஆமென். உயிருள்ளவரை உம்மை தாளிசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிருள்ளவரை உம்மை தாளிசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். உயிருள்ளவரை உம்மை தாளிசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமை. உங்களுக்காக மாத்திரம் தான். உங்களுக்காக மாத்திரம் தான். உங்களை மாத்திரம் தான் இயேசுவே. ஓ உயிருள்ளவரை வேறெதற்கும் நான் அடிமைப்படே. உயிருள்ள நம்மே 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 நம்மே. எஸ் 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 அல்லேலூயா. உள்ளவரை
உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு சொல்லுவோமா, உயிருள்ளவரே உயிருள்ளவரை 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 உயிருள்ளவரை. எஸ், எதற்கும் நான் அடிமையோ உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆராதனை 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 ஆராதனை. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல உடைய மகிமை இறங்கட்டும், உடைய சகினா மகிமை இறங்கட்டும். நிரப்புகிற வல்லமை, உம்முடைய நிரப்புகிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஷபா பாபா பாலா கர மரதன மரதலதரபா ஓ துரதன கரம ஷபரபல பரபரபோ ரந்தலதரகரமா ரிதிதி ஹந்தரபோ ஷபரபர. தேவ மகிமை தேவ மகிமை நிரப்பட்டும், தேவ அபிஷேகம் நிரப்பட்டும், தேவ வல்லமை நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக. எஸ், ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. எஸ் 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 எஸ். புதிய மாதத்துல புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய ஆவி, புதிய மகிமை. புதிய மாதத்துல ஒரு தெய்வீக மகிமை இறங்கப்படுவதாக. நிரப்பு நிரப்பு நிரப்பு. எஸ், ஓ அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், தெய்வீக மகிமை இறங்கட்டும். தேவ பாதுகாப்பு, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அபிஷேகம். ஓ எஸ், ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே முழங்கால் படிட்டு இந்த வெளியில் ஆண்டவருடைய மகிமை இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய அபிஷேகம், புதிய மாதத்தில் ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய வல்லமை உங்களை நிரப்புவதாக, உங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீங்கள் எங்களை பாதுகாத்து வந்த தெய்வம், எங்களை நடத்தி வந்த தெய்வம். எங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா சூழ்நிலைகளை மாற்றி எங்களுக்கு சாதகமாய் மாற்றினபடினால, தீமைகளை நன்மையாய் மாற்றினபடினால, எல்லா உபத்திரவங்களை சந்தோஷமாய் மாற்றினபடினால, கண்ணீர்களை ஆனந்தமாய் மாற்றினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மனதாரமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கே துதிகான மகிமை உமக்கே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. இந்த கால வேளையில் என்னோடு கூட எத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் கர்த்தரை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேரும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த போறீங்க? அவர் கண்மணி போல காப்பவரே என்று சொல்லும்போது உன்னை இந்த மாதம் காக்குவார், உன்னை இந்த மாதம் காத்து கொள்ளுவார், உன்னை காப்பார், தீங்குக்கு விலக்கி காப்பார். யாப்பேஸ் ஜெபித்தது போல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளு, பலவீனங்களுக்கு விலக்கி காத்தருளு, இந்த மாதம் வருகிற உபத்திரவங்களுக்கு விலக்கி காத்தருளு, பொல்லாப்புக்கு விலக்கி காத்தருளு, சத்துருவுடைய கண்ணிகளுக்கு விலக்கி காத்தருளும் என்று சொன்னது போல உண்மையாய் சொல்ல முடியுமா இந்த காலவெளியில்? உண்மையாய் ஆராதிக்க முடியுமா இந்த காலவெளியில்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. கண்மணி போல்
காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா. எல்லாரோ பரலோகம் இறங்கட்டும். உன்னத தேவனே பரலோகம் இறங்கட்டும். ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே அப்பா. ஓசனா ஓசனா ஓசனா. கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவார். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த கால வெளியில? எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டு கப்பில உண்மையா சொல்றீங்களா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க சொல்றீங்களா? நீ சொல்ல சொல்ல இயேசு நன்மை செய்வார். நீ சொல்ல சொல்ல அவருடைய நன்மை உன் குடும்பத்துல விளங்கும். ஓ எஸ். ஒரு நாளும் மறவாதே கிருபை இரக்கங்களா. மணிமுடி சூட்டுகிறாய் இயேசுவே. கிருபை இரக்கங்களா. விபாஷபலஹரமா சூட்டுகிறாய். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நா அவருடைய நன்மை அவருடைய நன்மை உன்னை தேடி வரும். அவருடைய நன்மை உன்னை தேடி வரும். அவருடைய நன்மை உன் குடும்பத்தை தேடி வரும். என்ன வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குவே. இப்ப எல்லாரும் சேர்ந்து கத்த செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த கால வெளியில? ஏசப்பா என் வாழ்க்கையில எத்தனை நன்மை செய்தீங்களே. ஒரு நாள் மறவாதே நீங்க போது ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க இந்த மாதம் நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த மாதம் நீங்க மாத்திரம் போதும் எனக்கப்பா. சொல்லுங்க நீங்க போதும் ஏசப்பா. நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன். நான் வேதனையோடு வந்திருக்கிறேன். நான் வெறுமையான பாத்திரமா வந்திருக்கிறேன். என்னை நிரப்புங்க. என்னை நிரப்பி அனுப்புங்க. என் காலியான பாத்திரத்தை நிரப்புங்க. என் குறைவுகளை
நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மகிமை இறங்கட்டும். ஒரு தெய்வீக மகிமை, இந்த புதிய மாதத்தின் மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. ரிபலமா சந்தரமா. அந்நிய பாஷையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓரி பதரதனமா சந்தரதனகரமா ஒரந்தலரதனமா சந்துரிதிரிபா ஓதிர பதரகதனமா சந்தரமா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் மகிமை. ஒரு புதிய மகிமை, புதிய வானத்தையோ புதிய பூமியோ, அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த வல்லமை இந்த நாளில கர்த்தர் நிரப்பியிருக்கிறபடினால கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அந்த மகிமையோடு அந்த வல்லமையோடு தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி, ராஜாதி ராஜனை மகிமைப்படுத்தி சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை, அது தாமதமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலவெளியில ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? கவனிங்க.
பார்த்துக்கிறீங்களா? அப்போ அந்த பிச்சைக்காரன் நினைப்பான், அட்டாட்டா நம்மளோட இவன் ரொம்ப பிச்சைக்காரனாக இருப்பான் போல, தெரியாமல் கையை நீட்டுட்டோமே. பிறவிலிருந்தே சப்பானியான ஒரு மனுஷன், பிறவிலிருந்தே சப்பானியான மனுஷன். அப்படி என்ன பண்ணுவாங்க சொன்னால், பிச்சை எடுக்கிறேன், பிச்சை எடுத்துட்டு சாயங்காலமாக உங்களுக்கு நான் எதனா கவனிக்கிறேன், சாயங்காலமாக எதனா உனக்கு கொடுக்குறேன், சாயங்காலமாக நான் எதனா செய்கிறேன்னு சொல்லி அவர்களை அந்த தூக்கிட்டு வராங்க. பார்த்தியா, ஒரு சப்பானியை தூக்க எத்தனை பேர் தேவைப்படும் சொன்னால் ஒரு 2 பேராவது கண்டிப்பாக தேவைப்படும். ஆமாம் தானே? ஒரு 2 பேருனா கட்டாயம் இருக்கணும் சப்பானியை தூக்க. இந்த பக்கம் லெஃப்ட் 1 ரைட் 1 அவங்க தூக்கிட்டு போங்க. உட்கார வச்ச நேரத்தில் அப்போ டெய்லி அந்த அலங்கார வாசல் அண்டையில் உட்கார வைப்பாங்க. அலங்கார வாசல், அலங்கார வாசல் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி, அதுதான் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாசல். அலங்கார வாசல் தேவனுடைய ஆலயத்தில் அவனை கொண்டு வந்து வைப்பார்கள். அப்போ வைத்த நேரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கவனிப்போம், வாசிப்போம். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவ ஆலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, பிச்சை கேட்டார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பேதுருவையும் யோவானையும் பார்த்து அந்த சப்பன் என்ன பண்ணார் சொன்னா, பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்ட உடனே பேதுருவும் யோவானும் என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, ஐயோ நம்மளே ஒன்றும் இல்லாமல் வந்துட்டோம், காணிக்கைக்கு மட்டும்தான் காசு கொண்டு வந்தோம், இப்போ என்னன்னு பார்த்தா இங்கே இவன் வேறு பிச்சை கேட்டான், ஃபேண்ட் வேறு, அந்த ஃபேண்ட்டில் தானே காசு இருக்குது, ஐயா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர சொல்லிட்டாரு, இந்த பேண்ட்டில் வெளியே காணிக்கை மட்டும்தான் எடுத்துன்னு வந்தனே, என்ன பண்ணுறது, காணிக்கை இங்கே போட்டால் அப்போ கத்தருக்கு, அப்போ அவருக்கு யார் கொடுக்குறது, பிச்சைக்காரனுக்கு போட்டா நம்பாளுங்க என்ன பண்ணி நம்பாளுன்னு சொன்னால், ஆண்டவர் இப்படி வந்தார்ல, நான் பசியாக உங்கள இடத்துல வந்தேன், நீங்கள் ஆகாரம் கொடுக்கல, நான் தாகமாக வந்த தண்ணி கொடுக்கல, அந்த டைலாக்லாம் நம்ம விட்டுருவோம். அந்த டைலாக்லாம் பேதுரும் இல்லை, என்ன பண்ணு நம்மளை பார்த்து கேட்டானே. உடனே பேதுரு யோவான் கிட்ட கேட்குறாரு, எதனா சில்லறை இருக்குது? ஒன்றும் இல்லை, நானும் அதே கேஸ் தான், காணிக்கை தான் கொண்டு வந்தேன். ஏன் உங்ககிட்ட வேறு எதுவும் பணம் இல்லையா? யோவான் பேதுருவை பார்த்து, என்கிட்ட எதுவும் இல்லை, நான் காணிக்க மட்டும்தான், நான் சர்ச்சுக்கு தானே போகிறேன், ஆலயத்துக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லி, நான் வேறு எதுவுமே கொண்டு வரலன்னு சொல்லி. ஆனால் நல்ல கவனிங்க, அந்த பேதுருவும் யோவானும் ஒரு பெரிய ஒரு காரியம், இந்த சப்பானி நினைச்சான், ஏதோ ஒரு பெரிய காரியம் நமக்கு கிடைக்க போகிறது, ஏதோ ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நம்ம வாங்க போகிறோம் சொல்லி அந்த பேதுருவும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்ட உடனே அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, அப்படியே கொஞ்சம் திருன்னு முழிக்காம அவங்க கிட்ட இல்லாத மாதிரி காட்டாம என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, யூ ஜஸ்ட் லுக் அட் மீ அப்படின்ட்டாங்க. ஹலோ, ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டா வெயிட் பண்ணி ATMல போய் எட்டுன்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவோமா? என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு எதனா கிடைச்சிருக்குதா? பிச்சைக்காரன் வந்து, ஐயா எதனா கொடுங்க, இரு சார் ATMல போய் எட்டுன்னு வந்து தரேன் அப்படின்னு எதனா சொல்லியிருக்கிறீங்களா? இந்த ஆஃபீஸ் போயிட்டு வரேன் இரு, உள்ளே போயிட்டு வரேன் இரு, பேங்க் போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அப்படி சொல்லியிருப்போம். தவிர அவருக்காக ஸ்பெஷலாக போயிட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி கார்டு போட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து அதை சில்லற மாற்றி இந்த 10 ரூபாய் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இருக்கிறத கொடுத்துருப்போம், இல்லைன்னா இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த பேதுருவும் யோவானை பார்க்கிறது, எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல கவனிங்க, எங்களை நோக்கி பாருன்னு யாரை பார்த்து சொன்னாங்க? சப்பானியை பார்த்து சொன்னாங்க. பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிற நேரத்தில் அங்கே ஒரு சப்பானி பிச்சை கேட்கிறான். அந்த சப்பானி பிச்சை கேட்கிற நேரத்தில் அந்த பேதுரு யோவானை பார்த்து சொல்றாங்க, எங்களை நோக்கி பார். ஹலோ, லுக் அட் மீ. இன்னும் கொஞ்சம் சப்பானிக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஆஹா, எங்களை நோக்கி பாருன்னு சொல்லிட்டாரு. பெருசா ஒரு பெரிய ரோஸ் மில்க் கலரு, தமிழ் என்ன ரோஸ் மில்க் கலர், என்ன பிங்க் கலர், என்ன பஞ்சு மிட்டாய் கலர் நோட்டு ஒன்று இப்போ வெளியே வரப்போகுது அப்படின்னு பெரிய கனவு சப்பானிக்கு இருந்திருக்கும். ஒரு பிங்க் கலர் பேப்பர் ஒன்று வெளியே எடுக்க போறாரு போல.
அப்படின்னு ஒரு பெரிய கனவோட நோக்கி பார்த்தின உடனே, அழகவனிங்க, எங்களை நோக்கி பாருன்னு சொன்னாங்க. 5ஆம் வசனத்துல அவன் அவர்களிடத்தில், இப்பதான் அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் அவர்களை என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, நோக்கி பார்த்தான் என்று சொல்லி, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி நோக்கி பார்த்தான். என் அன்பு தேவ ஜனங்களே, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஜனங்களே, நீங்க எந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கேட்டுக்கொண்டதாலும் சரி, இந்த கால வேளையில நான் சொல்லுகிறேன், ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மைண்டு, ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த சப்பானியா உட்கார்ந்து இருந்த மனுஷனுக்குள்ள இப்ப நடக்கிறது என்ன? ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியல, அவங்க பேசும்போது ஒன்றும் புரியல, அவங்க சொல்லும் போது ஒன்றும் புரியல. ஆனா 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்தான். ஹலோ, ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து கொண்டிருந்தான். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமே, நம்முடைய எதிர்பார்ப்போடு வருகிறோமா? ஆயத்தமா வரோம், ஜபத்தோடு வரோம், உபவாசத்தோடு வரோம், பரிசுத்தமா வரோம், ஆண்டவருக்கு பயபக்தியாய் வரோம், நேரத்தோடு வரோம், நேரம் தவறி வரோம், வராம போறோம். ஆனா எதிர்பார்ப்போடு என்னைக்காவது வந்திருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதிர்பார்ப்போடு என்னைக்காவது வந்திருக்கிறோமா? இப்போ ஒரு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு பிரஸ் மீடியா மாதிரி ஒரு மைக் கொடுக்குறேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே தலை சொருவீங்க. அதுக்குள்ளே பின்னால் இருக்கிறவங்க யோசித்து ரெடி பண்ணிடுவீங்க. எதனா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே ரெடி பண்ணுறாங்க பாரு, 2 minutes நூடுல்ன்ற மாதிரி. இவங்க சொல்லின அந்த லைன் முடிவதில் அவங்க வந்து சுகம் வேணும் எதிர்பார்த்தங்க, அது கிடைக்காது. வேற வேலை வேணும் எதிர்பார்த்துங்க, அது கொரோனா நாட்களில் கிடைக்கவே கிடைக்காது, அது அரசே சொல்லிடுச்சு. இப்போ எந்த வேலை எடுக்கிறதும் இல்லை, எதுவும் பண்ணுறோம் இன்னைக்கு. ஆனால் ஜபத்தோடு வந்தீங்களான்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவீங்க, ஆயத்தமாக வந்தீங்களான்னு சொன்னால் ஆமாம் ஆயத்தமாக வந்தோம் சொல்லுவோம், பரிசுத்தமாக வந்தீங்க சொன்னால் பரிசுத்தமாக வந்தோம் சொல்லுவோம். ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு வந்தீங்களா? ஆமாம் விசுவாசத்தோடு வந்தோம். நேரத்தோடு வந்தீங்களா? ஆமாம் நேரத்தோடு வந்தேன். வீட்டில் இருந்து பத்திரமா வந்தீங்களா? ஆமாம் ரொம்ப பத்திரமா வந்தோம். எதிர்பார்ப்போடு வந்தீங்களா? இல்லைங்க, அதை மறந்துட்டேன், அதுதான் மறந்துட்டேன். நீங்கள் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்ப்போடு நீ வரணும் சொல்லி. ஆண்டவர் எதிர்பார்க்குதுன்னா தெரியுமா? உன்னிடத்துல பரிசுத்தம் அவர் செய்வார். நல்ல கவனிங்க, உன்னை பரிசுத்தப்படுத்துறது அவர் பார்த்துக்குவார். உன்னை அங்கங்கே செட் பண்ணி உன்னை மோல்டு பண்ணுறது அவர் பார்த்துக்குவார். உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது அவர் பார்த்துக்குவார். உன்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறது அவர் பார்த்துக்குவாரு. உன்னுடைய பலவீனங்களை மாற்றுறது அவர் பார்த்துக்குவாரு. எதிர்பார்ப்பு அவர் பார்க்க முடியாது, உன்னுடைய எதிர்பார்ப்பை பார்த்து தான் அவர் எதிர்பார்த்திருக்க காரியத்தை உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? அந்த மனுஷன் வெட்கப்படாம, அந்த மனுஷன் கூச்சப்படாம, என் மானம் போனாலும் பரவாயில்ல, ஐயோ ரொம்ப ஜென்டலா இருக்கிறாங்களே, two gentlemen are coming, ஒரு ஜென்டலா வராங்களே, ரொம்ப டிப் டாப்பா வராங்களே, இவங்க கிட்ட பிச்சை கேட்கலாமா? இவங்க கிட்ட பிச்சை கேட்க வேணாம், சரி அமைதியா விட்டுலாம் விடு, இவங்க கிட்ட கேட்க வேணாம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னா, சில நேரத்தில் அமைதியாயிடுவாங்க, அமைதியாயிடும். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள நீ ஜென்டல்மேனா இரு, நீ டிப் டாப்பானா வா, நீ நல்லா ஷேவ் பண்ணி நல்ல பிரகாசத்தோடு, தேவ முகத்தின் பிரகாசத்தோடு நீ வா. ஆனாலும் எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உன்னால ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி. சாதாரண மனுஷனிடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை பார்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சாதாரண மனுஷன் தான் வந்தாங்க, ஆனா அந்த சப்பானிக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, இவங்களால என்னால என் வாழ்க்கையில் எதனா செய்ய முடியுமா, இவங்க என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும் இந்த கால வேளையில. அல்லேலூயா. எதிர்பார்க்கிறோம்ல, எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு போட்ட சீரியல் தொடரும் போட்டு நாளைக்கு என்ன எதிர்பார்ப்பு, நாளைக்கு எப்படி தொடரும் எதிர்பார்க்கிறோம்ல.
ஹலோ ஐயா, ரொம்ப ரொம்ப தவறு பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. நான் இதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டேன். ஆனால் ஏசப்பா என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். ஹலோ, உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நீ அவரிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குற? சும்மா உட்காரல சப்பானி, ஏதாகிலும் கிடைக்குமா? தேவ ஆலயத்தில் வந்து ஏதாகிலும் கிடைக்குமா? யார் என்ன போட்டு போகிறாங்க, யார் என்ன கொண்டு வராங்க, யார் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, யார் எந்த வழியில் போகிறாங்கன்னு சொல்லி அந்த சப்பானி வேடிக்கை பார்க்கல. பேதுருவும் யோவானும் நுழைந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. He had a big expectation. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்குதா? எதிர்பார்த்தவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததே இல்லை. வேதத்திலேருந்து அநேக காரியத்தை நான் சொல்ல போறேன். இந்த செய்தி தொடரும். எதிர்பார்த்தவர்கள் அநேக காரியத்தில் தோல்வி அடைந்தது. ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி, நான் வாழ போகிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு. சின்ன பிரச்சனை வந்தா ஐயோ ஏன் இந்த வாழ்க்கை, சின்ன போராட்டம் வந்தா எதற்கு இந்த வாழ்க்கை, எதற்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னையோட வாழ்க்கையை முடிச்சு விடலாமா, வாழ்க்கையில துக்கம் மேல துக்கம், உபத்திரவத்தின் மேல உபத்திரம் வருகிறது என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி, நான் வாழ்ந்து காட்டுவேன். என் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார், என் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், என் அங்கலாய்ப்பை மாற்றுவார், என் தனிமையை மாற்றுவார், என் துக்கங்களை மாற்றுவார், என் வேதனைகளை மாற்றுவார். எனக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. I have a expectation in me. எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அந்த சப்பானிக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களாம் பார்ப்போம். அந்த சப்பானிக்குள்ள இட்ஸ் நாட் மை பெர்மனன்ட் பிளேஸ், அதுதான் என் நிரந்தரமான இடம் இல்ல. அந்த வாசற்படி தான் என் நிரந்தரமான இடம் இல்ல. இல்ல அந்த வாசற்படி தான் என் நிரந்தரமான இடம் இல்ல. and begging is not my work. அந்த பிச்சை எடுக்கிறது என் தொழில் இல்ல. நான் பிச்சை எடுத்து தான் பழிக்கணும்னு சொல்லி என் தொழில் இல்லை. பிச்சை தான் எடுத்து நான் சாவணும்னு சொல்லி என் தொழில் இல்லை. இல்லை எனக்கு யாரும் தலையெழுத்துல எழுதலை அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. நான் மாறி காட்டுவேன், என்னை மாற்ற போகிற ஒருவர் இருக்கிறார், என் சூழ்நிலையை மாற்றுற ஒருவர் இருக்கிறார், என் சூழ்நிலையை கர்த்தர் சாதகமாக மாற்றுவார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கால வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? உங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? எல்லாம் இருக்குதுங்க. பரிசுத்தம் இருக்குது, ஜபம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது, மற்றவங்க உதவி செய்கிறது இருக்குது, காணிக்க கொடுக்கிறது இருக்குது, தசமபாகம் கொடுக்கிறது இருக்குது, எல்லாமே இருக்கிறது. எல்லாரும் கணம் பண்ணுகிறது இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்பு கொஞ்ச நாள் மறந்துட்டேன். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் சபைக்கு வந்தேன். இல்லை நிறைய பேர் சொல்ல முடியும், உண்மையாக நீங்கள் உள்ளத்தில் நினைப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தாங்க சபைக்கு வந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். அந்த எதிர்பார்ப்போடு வர்றதில்லை. ஜபம் பண்ணிட்டு வருவேன் வீட்டிலேருந்து, ஆனால் எதிர்பார்ப்போடு நான் வரேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ உண்மையாகவே எதிர்பார்ப்போடு வந்திருப்ப என்று சொன்னால் உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி அனுப்புவார். உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என்ன வேண்டுமாலும் பரவாயில்ல. எப்படி எதிர்பார்க்கணும், எப்படி எதிர்பார்க்க வேண்டும், அடுத்த வாரத்தில் பேச போகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எப்படி நாம் எதிர்பார்க்க வேண்டும், how should we expect the things from the God என்று சொல்லி எப்படி நாம் ஆனால் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வர. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த கால வேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஜப வாஞ்சியை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு வழிகளை திறந்திருக்கிறீங்க, எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா எதிர்பார்ப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்காம தான் வந்துட்டேன். ஏதோ ஆலயத்துக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு தேடணும், கர்த்தரை தேடணும் 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 சொல்லி தான் வந்தேன். ஆனால் ஒரு எதிர்பார்ப்போடு தேடணும் சொல்லி நான் மறந்துட்டேன். எதிர்பார்ப்போடு என் அன்பு தேவ ஜனங்களே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, சப்பானிக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொன்னால் இந்த காலை வேளையில் உனக்குள்ள அந்த எதிர்பார்ப்பின் ஆவி வரட்டும்.
அந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ள வருவதாக. அந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ள வரட்டும். என்ன சார் எதிர்பார்க்கணும்? அது கர்த்தர் வருகிற வாரத்தில் உன்னோடு பேசுவா. ஓ, இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? ஓ, இதெல்லாம் செய்வாரா? இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா என்று சொல்லி நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் பார்க்கிற அளவுக்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினால நீ என்ன எதிர்பார்க்கிற? அந்த எதிர்பார்ப்பு இருக்குதா உனக்கு? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அப்படியே உங்கள் இருதயத்தின் மேலே கை வைங்க. உங்கள் வலது கை எடுத்து இருதயத்தின் மேலே வச்சு சொல்லுங்க, எதிர்பார்க்கிறேன். ஐ பிலீவ், ஐ எக்ஸ்பெக்ட். நான் எதிர்பார்க்கிறேன்னு மட்டும் சொல்லுங்களேன். நான் எதிர்பார்க்கிறேன். நீ நினைக்காத ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியத்தை என் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடினால, ஏன் தெரியுமா, நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பு உனக்கு கைக்கூடி வர பண்ணும்படியா செய்கிற தேவனா இருக்கிறபடினால சொல்லுங்க, இந்த காலவேளையில நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா, நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற சப்பானி எதிர்பார்த்தேன்னு சொன்னான். சாதாரண மனிதர்கள், யோவான பேதுருவும் யோவான சாதாரண மனிதர்கள். ஆனால் அவர்களிடத்துல எதாகிலும் கிடைக்கும். எதனா கிடைக்குமா? எதனா செய்வார் ஆண்டவர்? எதனா இவர்கள் மூலியமா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? ராமா சந்தாராமா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் நிரம்ப செய்யுமே. வேதத்தில் காண பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. எல்லாரும் என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணு, வேதத்தில் காண பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடு. ஓஹோ, என்னையும் அவ்வி பாத்திரமா கொள்ளுமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசர். என் எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே. மகிமை மகிமை எதிர்பார்ப்போடு சொல்றீங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு சொல்றீங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லுங்களேன். ஐயா, என் அன்பு சகோதரனே, அம்மா, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லு. நீ சும்மா சொல்லாத. ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும் போது அவர் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றுவார். மகிமை எல்லாரும் சேர்ந்து கடைசியா சொல்லி மகிமைப்படுத்துவோம். மகிமை மகிமை ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்தில் முதல் ஆராதனையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் தேவ பிள்ளையே நாம் வரும். ஏதோ ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் போலன்னா ஐயா கேட்பாரு, அம்மா கேட்பாங்களே என்று சொல்லி இல்லை, நம்ம ஆண்டவருக்காக போவோம் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளை எந்த பிரச்சனை இருந்தாலும், அது கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி, அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு
என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், நாங்கள் நல்ல சுகமாக இருக்கணும், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அன்பு சகோதரி தேவ பிள்ளையே, ஒரு எதிர்பார்ப்போடு தேவாலயத்துக்கு அவர்கள் போவார்கள். நாட்கள் கடந்து விட்டது, வருடங்கள் ஓடினது. அந்த எதிர்பார்ப்பு தேவப்பிள்ளை கடந்த 1ஆம் தேதி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வீடு கொடுத்தார் தேவப்பிள்ளை. கடந்த 2ஆம் தேதி அவருடைய மகளுக்கு திருமண காரியம் நடந்தது தேவப்பிள்ளை. 1ஆம் தேதி வீடு ஓப்பன் பண்ணாங்க, 2ஆம் தேதி அவங்க மகளுக்கு திருமணம் நடந்தது தேவப்பிள்ளை. ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் வரும்போது சப்பானி அப்படித்தான் வந்தான், ஒரு எதிர்பார்ப்போடு வந்தான். நான் நீண்ட நாட்களாக நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம், இந்த இடத்துலேருந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தபடியால் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை மாறி போனது. அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நடந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவ ஆலயத்துக்குள்ளே கடந்து போனான் என்று சொல்லி பார்க்க ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவப்பிள்ளை உன்னுடைய வியாபாரத்திலையும் சரி, உன் தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சின்னதாக இருக்கக்கூடாது, பெரிதாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவப்பிள்ளையே ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட நம்ம வைக்கும்போது அந்த வாஞ்சியை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். முதல் ஆண்டவரே, வாரத்தில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பேசினபடியால் நன்றி. ஆசீர்வதி காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே.